வணக்கம் அபிரகாம். நிச்சயமாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளின் விஷயம் தற்போது வெளியாகி திருநெல்வேலி முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது, அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம், திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள்ளேயே மண்டல புற்றுநோய் மையம் உள்ளது. அந்த விஷுவல்களை பார்த்தாலே தெரியும். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மண்டல புற்றுநோய் மையத்தின் அருகிலேயே திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேரும் அனைத்து மருத்துவ கழிவுகளையும் டன் கணக்கில் கொட்டி வைத்துள்ளதாக இன்று காலை ஒரு கட்சியினர் புகார் ஒன்றினை தெரிவித்திருந்தனர். அந்த கழிவுகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் பரவும் புகை சுற்றுப்புற சூழலை பாதிக்கிறது, பொதுமக்களுக்கு நோய் அபாயம் ஏற்படுகிறது என அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் நாம் அங்கு நேரடியாக சென்று பார்த்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சியான காட்சி காத்திருந்தது. நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் இவை. அபிரகாம், மருத்துவ கழிவுகள், நோயாளிகளின் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நலன் ஆகியவற்றை முழுமையாக புறக்கணிக்க இந்த செயல் இங்குள்ள மக்களின் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம், கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட டிசம்பர் மாதம் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் பேரில் கேரளா அரசுக்கு கடும் நெருக்கடிகள் ஏற்பட்டு கேரளாவில் இருந்து வந்த குழுவினர் 20 லாரிகளில் அந்த மருத்துவ கழிவுகளை அள்ளிச் சென்ற அவலம் நீங்காத நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலேயே முறையான பாதுகாப்பு முறைகள் எதுவும் பின்பற்றாமல் இந்த குப்பைகள் சேர்த்து வைக்கப்பட்டதும் பின்னர் செய்தி வெளியாவதை தெரிந்து குறைந்தபட்சம் 5 லாரிகளில் இன்று மதியம் முதல் இந்த குப்பைகள் இங்கிருந்து அகற்றப்பட்டதும் தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அபிரகாம்,